சஷ்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம பொதுவாகவே இந்த பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடுற விஷயம் காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் கிட்டேருந்து நிறைய பண்டிகைகளை நம்ம எடுத்து தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு பண்டிகைக்குமே ஒரு சிறப்பு இல்லை, இந்த பண்டிகை எதற்காக கொண்டாடணும், அந்த பண்டிகைக்குன்னு உரிய வரலாறுகள் எல்லாமே இருக்குது. அப்படி உள்ளது தான் இந்த தமிழர் திருநாள். சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக சூரிய பொங்கல், உழவர் திருநாள், இந்த மாதிரி வகையில் இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பொங்கல் பண்டிகையை பற்றி நிறைய தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம். வாங்க, அவர்கிட்டயே நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த ஆண்டு புத்தாண்டு பிறந்திருக்கு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் மனிதரோட வாழ்க்கை தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வோடு உங்களெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நிறைய கேள்வி பதில் நானும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். உங்களோட கண்டிப்பாக இதை பற்றி பேசுவோம். வாங்க. பொங்கல் அப்படின்னு சொன்னாலே உங்களோட ஞாபகத்துக்கு வர்றது எது? சின்ன வயசுலையா இருக்கலாம், இல்லை பொதுவாகவே இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு குதூகலம், ஒரு மகிழ்ச்சி, நம்மளை அறியாமலே மனசுக்குள்ள சில விஷயங்கள் தோணும். அது எது எது அப்படின்னு எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இல்லை, ஒவ்வொரு வருஷமும் இந்த பொங்கல் அப்படின்னாலே நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது தமிழருடைய ஒரு பாரம்பரியமான ஒரு கலை, நம்மளுடைய நிகழ்வுகள் அத்தனையும் பிரதிபலிக்கிறது. நம்ம ஒரு வாழ்க்கையில் கடந்து வந்தது பிறகு அந்த காலத்தில் அந்த பொங்கல் எப்படி நம்ம கொண்டாடணும், தீபாவளி கொண்டாடணும், சரஸ்வதி பூஜை கொண்டாடணும், இது எல்லாம் ஒரு பண்டிகை. ஆனாலும் இது இந்த மனிதனுடைய வாழ்க்கையோட ஒத்து இருக்கிறதால தான் இந்த உழவர் திருநாள், உழவர் தமிழர் திருநாள், இந்த பொங்கல், நீங்கள் எப்படி எல்லா வீட்லேயும் பொங்கல் வைப்போம். பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த அந்த பாலும் பச்சை அரிசியும் கலந்து அடுப்புலேருந்து அந்த பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒவ்வொரு வருடமும் பொங்கணும். அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போல்லாம் அந்த பழக்கங்கள் நிறைய மாற்றத்தை உட்பட்டது. ஏன்னா அவசர உலகமாக போச்சு. இது என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் தெரியுமான்னு தெரியலை, அந்த நெல் கதிர் முத்திருக்கும். தை மாதத்தில் அறுவடைக்காக அந்த கதிர் தலை குனிந்து வரவேற்குமா நம்மளோட தையை. எப்படி வா அப்படின்னு இந்த மகிழ்ச்சி பொங்க, மார்கழி தையில் அந்த பனியோட காற்று சேரும்போது அந்த காற்றுல அசைந்து ஆடும்போது அவ்வளோ அழகாக அந்த நெல் அந்த பசுமை மறைந்து அந்த முதிர்வு நிலைக்கு அந்த நெல் கதிர் எப்படி ஒரு பெண் தலை குனிந்து அந்த வீட்டுக்குள்ளே அந்த வீட்டை தலை துவங்க செய்யணும் அப்படின்னு அந்த கதிர் முற்றி அப்படி ஒரு பிரகாசமாக இருக்கும்போது, அந்த கதிரை தான் முதல் கதிரை என்ன பண்ணுவாங்க, இந்த சூரிய பகவானை படைக்கணும்னு சொல்லி, அதுவும் தென்மேற்கு மூலையில் தான் ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா, தென்மேற்கு மூலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, 30 சதுர அடி இருக்கக்கூடிய இடம். அது நம்ம ஒரு டயர் போட்டோம்னா எப்படி இருக்கும், 20 கைப்பிடின்னு சொல்லுவோம். அறுத்து காய போடுவாங்க. தை மாதம் வரப்போகுது, பொங்கல் வரப்போகுதுன்னா, அந்த புது கதிரை என்ன பண்ணணும், அறுத்து வீட்டில் காய வச்சு, அந்த கதிரை என்ன பண்ணுவோம், கசக்குவாங்க. எப்படியே குத்த மாட்டாங்க. எப்படி அந்த பச்சை கதிரை குத்துனா நசுங்கி போடுமா, காய வச்சது பிறகு கசக்கி என்ன பண்ணுவான், அந்த நெல் மணி அப்படியே பச்சை அரிசி அப்படின்னா அந்த வாசம் இருக்குது பாருங்க, அந்த வாசத்தில் அழகாக என்ன பண்ணுவோம், அப்பா அப்படி அது அந்த பச்சரிசியை நீங்கள் அந்த மோந்து பார்த்தா தான் அந்த வாசம். இப்போல்லாம் அரிசினாலே நமக்கு என்னென்னே தெரியலை. இந்த பொங்கலை பற்றி பேசுகிறோன்னா, பொங்கல் மட்டும் நம்ம வாழ்க்கை அது மட்டுமே கிடையாது. அப்போ அந்த பச்சை அரிசி என்ன பண்ணி காய வச்சு அடுப்பில் போடுறதுக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம், அவசரம் போடுறோம். அப்படியே இல்லை. அப்போ அந்த பச்சரிசி உருவாக்குறதுக்கு ஒரு 10 நாள் 12 நாளைக்கு முன்னாடியே இந்த மார்கழி மாதத்தில் ஒரு 4 நல்ல நாள் பார்த்து அந்த நிலத்தில் தென்மேற்கு நிலத்தில் அழகாக அந்த பயிரை அறுத்து காய வச்சு அதை கசக்குவாங்க பாருங்கள். ஏன்னா அரிசி ஆலைகள்லாம் கிடையாது அப்போல்லாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசியை அரைக்க மாட்டாங்க, அதை குத்துவாங்க. அதுக்கு இல்லை, ரொம்ப காய்ச்சி தான் குத்தலாம். ரொம்ப பச்சையாக இருக்குது, அரை பச்சையாக இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அதை என்ன பண்ணுவாங்கன்னா கசக்கி அந்த பச்சரிசி எடுத்து அதை புடைச்சி புது பானையை வாங்கி, அதுவும் அந்த பானைக்கு வண்ணம் தீட்டுறதுலேருந்து அது மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து வச்சு அந்த 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே பொங்கலை வச்சு சூரிய பகவானுக்கு படைக்கும் போது இருக்கக்கூடிய சந்தோஷம், இது உணர்வு ரீதியான அனுபவங்கள். இந்த அனுபவத்தை நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க. நீங்கள் நீங்கள் தயவு செய்து எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் அவசர உலகத்தில் இருக்கிறீங்க. நல்லா அவசர உலகம், நம்மளுடைய உலகம் வேகமாக தான் பயணிக்கிறோம், நல்லது. ஆனால் இந்த பொங்கலை மட்டும் நீங்கள் உங்கள் உணர்வு நிலையா, உங்களுடைய கலாச்சாரமாக, உங்களுடைய பண்பாடாக, உங்களுடைய மொழியாக, உங்களுடைய உணர்வாக, உங்களுடைய இனமாக, உங்கள் வாழ்க்கையா, உங்களோட சந்தோஷமாக, உங்களோட காலங்கடந்து உங்கள் அனுபவங்கள் பேசுங்க. நான் இந்த 10 வயசு வரும்போது 10 வயசில் இருக்கும்போது சந்தோஷம் எப்படி இருந்துச்சு, அந்த 10 வயசில் நம்மளே கத்திருப்போம். அந்த பொங்கல் பானை பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு. இப்போ இருக்கிற குழந்தைங்க அதை கத்துறதுக்கு கூட தயங்குறாங்க.
பொங்கலோ பொங்கல் சொல்கிறதே இல்லை ஆ, இன்றைக்கி எல்லாருமே. பொங்கிட்டான் சரி சரி சாமிக்கு எடுத்தாந்து வச்சு படைங்க. அதெல்லாம் நம்ம பொங்கலோ பொங்கல் சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி பொங்கி, இன்பங்கள் சந்தோஷமாக பொங்கி, உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாருடைய வாழ்க்கையும், உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், உங்களோட இந்த உணர்வு நிலைகளில் பொங்கல் எல்லா நிலையிலும் இருந்து, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவ்வளோ அழகா எப்படி சந்தோஷமாக கொண்டாடும்போது, அந்த உணர்வு வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாதுங்க. இந்த ஒரு நாள் இந்த பொங்கல் தை 1ஆந்தேதி அதுவும் தை 1ஆந்தேதி ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஆமா. எங்களுடைய இஷ்ட தெய்வமான எங்களுடைய ஏதாவது உயிர் அப்படின்னு சொன்ன பொதுவுடையார் கோவில்ல ஒவ்வொரு வருஷம் ஒரே ஒரு நாள் பகலில் தரக்கூடிய ஒரே ஒரு நாள் என்ன நாள் அப்படின்னா, அது வந்து தைப்பொங்கல். தைப்பொங்கல் ஒரே நாள் தான். அன்றைக்கி மட்டும் தான் அந்த கோவில் திறப்பாங்க. மற்ற நாள் கோவில் திறக்க மாட்டாங்க பகலில். இரவு நேரங்கள்ல திங்கட்கிழமை இரவு 12 மணிக்கு இரவு 12 மணிக்கு தான் அந்த பொதுவுடையார் கோவில். அந்த பொதுவுடையார் கோவில் பேர் தான் எனக்கு பொதுவுடை மூர்த்தி பேர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பொங்கல் ஆ. பத்தி ஓரளவு சொன்னோம் இல்லையா? இப்ப அடுத்ததா இந்த பொங்கல் வந்து இப்ப பெரும்பாலும் அபார்ட்மெண்ட்டா இருந்தா, அந்த பூஜை அறைக்குள்ளேயே வச்சு ம். சாமிய கும்பிட்டு முடிச்சுக்கிறாங்க. ம். ஆனா இதுவே கிராமப்புறங்கள்ல ஒரு பெரிய கோலம் போட்டு, சூரியனுக்கு முக்கியமா நன்றி ஏன் செலுத்தணும் அப்பார்ட்மெண்ட் வந்து 4 பேர் அப்படிங்கிறதுனால சேர்ந்து செய்யலாமே! 3 பேர் சேர்ந்து ஏன் பண்ணக்கூடாது? என்னமோ நம்மளே என்னமோ ஒதுக்கி ஒதுக்கிட்டு என்னமோ அந்த கதை மூடி வச்சுக்கிறது, அந்த கதை மூடி வச்சுக்கிறது என்னமோ வேண்டாம் வெறுப்பா. 4 பேர் இருக்கிறாங்களா, 3 பேர் இருக்காங்களா, 2 பேர் இருக்காங்களா சேர்ந்து மொட்டை மாடியில பொங்கல் கொண்டாடுங்க. இல்ல வெளியில வாசல்ல கொண்டாடுங்க. சூரியன் எங்க சூரியன் தான் படைக்கணும். நீ எங்க இல்ல வேணா பொங்கல் கொண்டாடி கொடுங்க. பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த உணர்வு பூர்வமா ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இல்ல ரொம்ப. நீங்க ஒரு பொருள எடுத்து குடுங்களேன். எடுத்து குடுத்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. சும்மா நீங்களே வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சு கும்பிடுறது எதுக்கு? சூரியனுக்கு படைக்கணும். இல்ல அத பத்தியும் நீங்க கொஞ்சம் சொன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ நம்ம வீட்ல எப்படி கொண்டாடுவோம்? பொதுவா ம். கிராமப்புறத்திலே எந்த மாதிரி வெளியில எடுத்துட்டு வந்து எப்படி கொண்டாடுறோம்? இந்த பொங்கலை எப்படி நன்றி செலுத்துறோம்? ம். எவ்வளோ சந்தோஷமா சாப்பிடுறோம்? அந்த முறைகள் சொன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் பின்பற்றுவாங்க. இல்ல இனிமே கடைபிடிக்க போறவங்க கூட இதுல இருந்து இருக்கலாம். இல்ல. இப்ப பொங்கல் பானை வாங்குறோம். பொங்கல் பானையில பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணணும், பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி பானைய கொண்டாந்து வச்சுட்டு, பானைக்கு வந்து சூன சாம்பிராணி பத்தி காமிச்சு, அதாவது ம். சாம்பிராணி காமிச்சு, தேங்காய் உடைச்சது பிறகு தான் அந்த பானைய எடுத்து இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து கட்டுவோம். ஏன்னா இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து சில பேர் கருகிடும்னு சொல்லி கட்ட விட மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பொங்கல் வச்சது பிறகு கட்டுவாங்க நம்ம ஆளுங்க. ஒரு ஆமா. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கா? எப்படி? "எப்பா இது ரஞ்சித் இது ஃபோட்டோ எடுக்கியா?" எப்படி? அது எப்படி? இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து என்ன பண்ணும், கசங்கி போடுமா? எப்படி? அப்ப என்ன பண்ண பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி பானையில கட்டி தான் பொங்கல் பானைய அடுப்புல ஏத்தணும். எப்படி? அந்த பொங்கல் பட்டை போடுவோம் இல்லையா? பட்டை குங்கும போடுவோம். அதான் அந்த விபூதி. விபூதி. இப்போ புது பானையா இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா. தண்ணி வச்சோனே விரிஞ்சு போடும். அத விட்டு நம்ம பொங்க பானைய என்ன பண்ணணும், மொத நாளே அலசி வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையிலயும் அலசி சாமி கும்பிடும்போது 3 பட்டை வச்சு, சந்தனம் வச்சு, குங்குமம் வச்சு, ம். அத வந்து என்ன பண்ணுவாங்க, அடுப்பு வந்து வெளியில வைப்பாங்க சில இடத்துல. ம். காத்து இந்த காலகட்டங்கள்ல கிராமப்புறத்தில காத்து இருக்குங்கிறது வந்து வீட்டுக்குள்ளேயே அது வந்து புதுசா ஒரு அடுப்பு வச்சுருவாங்க. அப்படி அதுவும் இல்ல விறகு அடுப்புல தான் விறகு அடுப்புலாம் எரிப்பாங்க. செய்வாங்க. ஆனா வந்து இது என்னன்னா, பானை வாங்க முடியல. ம். வெண்கல பானை தான் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு பொங்கலுக்குன்னு ஒரு பானை வீட்ல நம்ம என்ன பண்ணுவோம், வெண்கல பானை எடுத்து வச்சிருப்போம். அது எப்பயுமே பரணி மேல இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவ தான் எடுப்போம். அந்த பொங்க பானைய எடுத்து, அது பொட்டு வச்சு சந்தோஷமா அது என்ன இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து வச்சு, அதில வந்து அடுப்புல வச்சு, அந்த தண்ணி வச்சதுக்கு பிறகு, அந்த அரிசி அடுத்து போடும்போது, இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த பொங்கல் கொண்டாடும்போது, இந்த வாழ்க்கையிலேயே அந்த மாரி இந்த பண்டிகைகள் வந்து காசு இல்லாத பண்டிகைன்னு பொங்கல் சொல்ல முடியுங்க. என்ன பெருசா என்ன பண்ண போறோம்? பச்சரிசிக்கும், வெல்லத்துக்கும் என்ன இங்க பெருசா செலவு பண்ண போறோம்? செலவு இல்லாத பண்டிகைகள் நம்ம வரவேற்கப்படுறோம். அந்த பொங்கல் வரும்போது வீட்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு, பொங்கல வந்து பொங்கும்போது எல்லாரும் கூட நின்னு "பொங்கலோ பொங்கல்" அப்படின்னு சொல்றதும், அது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வழக்க மொழிகள்ல சொல்லுவாங்க. அந்த பொங்கி வரும்போது எல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு, அத எடுத்துட்டு வந்து சில பேர் வெளியில செஞ்சாங்கன்னா, அப்பவே எடுத்து வச்சு படைக்க ஆரம்பிச்சுருவாங்க. வெளியில கொண்டாந்து 2 வகையில போடுவாங்க. சூரியனுக்கும், சந்திரனுக்கும் அப்படின்னு வெளியில போடுவாங்க. ஆனா சந்திரன் நமக்கு அந்த நேரத்தில தெரியாதுங்கிறத விட்டு பகல் நேரத்தில சூரியனுக்கு ஒரு முகாலையும் போடுவாங்க. சில இடத்துல 2 முகையில வெளியில வாசல்ல வச்சு கிழக்க பார்த்து வடக்கு பார்த்த முகத்த வச்சு எப்பயுமே வடக்கு பக்கம் முகம் வைப்பாங்க. வடக்கு பார்த்த முகத்த வச்சு அந்த நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோம்ல பொங்கல் வச்சு, பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் ஒரு இடத்துலயும், ஒரு இடத்துல வெண்பொங்கலையும் வச்சு இந்த நாட்டு காய்கறிகள் வச்சு செய்ற ஆமாமா. கூட்டு, அதுதான். அந்த காலத்தில பொரியல். காய்கறிகள் வாங்குறதே கிடையாது. இப்போ உங்க வீட்ல அவரைக்காய் இருக்கும், இங்கிட்டு கொத்தவரங்காய் ஆமா. இருக்கும், இங்கிட்டு வாழைக்காய் இருக்கும், இங்கிட்டு ஏதாச்சும் முள்ளங்கி இருக்கும், இங்க வெறும் பார்த்தீங்கன்னா, பரங்கிக்காய். அந்த காலத்தில ம். பரங்கிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு 4 காய் இருக்கும். இந்த காய் வந்து உங்க வீட்லேருந்து எங்க வீட்டுக்கு பரங்கிக்காய் வரும், எங்க வீட்ல உங்க வீட்டுக்கு புடலங்காய் வரும். ம். இப்படி தான் காய்கறி. இந்த நாட்டு காய்கறிகள், இந்த இயற்கையோட இயற்கை என்ன பொருளெல்லாம் கிடைச்சுச்சோ, இதெல்லாமே நான் உனக்கு சூரியனாக இத்தனை நாள் எனக்கு உழவுக்கும், உயிருக்கும், எனக்கு உணவுக்கும் உயிர் குடுத்த ஏன்னா அந்த கிரகங்கள், இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த உயிர் வாழ்வதற்கு தேவையான அன்றாட பொருட்களை நமக்கு குடுக்குதுங்கிறத தான் அந்த சூரியனுக்கு நன்றி சொல்லணும். சூரியனுக்கு நன்றி நம்ம கிரகங்கள் நம்ம ஜோதிடத்தில என்ன சொல்றோம்? சூரியனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லுவோம். ஏன்னா சூரியன் தான பிரதானம். அப்ப எல்லாமும் வச்சு சாமிக்கு படைக்கிறோம். இன்னைக்கு தை மாதம் இத்தன நாள் எங்களுக்கு
வழியும் வாய்ப்பும் கொடுத்து. ஏன்னா இதுதான் அந்த மக்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் சாப்பாட்டுக்கு உணவுகளை கொடுக்குது. அந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு 6 மாதத்துக்கே உணவு தொழில் செய்யணும், அடுத்த 6 மாதத்துக்கு மற்ற வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க. அதுதான் இந்த தை மாதம் தான் பகல் பொழுது அதிகமாகிடும். எப்படியுமே தை வந்துச்சுனாலே பகல் பொழுது அதிகமாகும்போது இந்த காலகட்டங்களில் இந்த சூரியனுக்கு நன்றி சொல்லி இந்த பச்சை காய், அதாவது நாட்டு காய்கறிகள்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டில் விளையக்கூடியதான் நாட்டு காய்கறி, இதெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட வச்சு அதை வடக்கு பார்த்த முகையில ஒரு சக்கரை பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெல்லம் தான் தொட்டுக்க. வெல்லமும் நெய், ஒரு 3 வாழைப்பழம், பாதி பாதி தான் வைப்பாங்க. அது முழுசாக வைக்க மாட்டாங்க. ஏன்னா பாதி வந்து இங்கிட்டு வச்சுருவாங்க. இது ஒன்று அம்மா, ஒன்று அப்பா, ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன், 2 முகையில வச்சு வடக்கு பார்த்த முகம். எப்பயுமே முகையில வடக்கு பார்த்து இருக்கணும். முகையிலைக்கு பின்னாடி வந்து 2 பானை வச்சுருப்போம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். இது நம்ம ஊரில் செய்கிறது. இது அவங்களுக்கு ஒரு பானை வைக்கலாம், இல்லை 2 பானை கூட வைக்கலாம். ஒரு பானை சக்கரை பொங்கல், ஒரு பானை வெண்பொங்கலில் 2 பானையை வச்சு அதில் வந்து அதே வெண்பொங்கலை சாணத்துல பிடிச்சு வைக்கிற அது ரொம்ப முக்கியம். அது வந்து எப்போ முன்னணும் முத நாளே அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ரெடி பண்ணி வச்சுருவாங்க. விடிய காலம் வந்து சில பேர் வந்து மார்கழி மாதம் முழுவதுமே கோலத்துல வச்சிருக்கிறத சேர்த்து வைத்து இந்த தை பொங்கல் அன்னைக்கு கூட வழிபாடு பண்ணுவாங்க. அது என்னென்னா 3 பிள்ளையார் வச்சுருப்போம், சில பேர் 1 பிள்ளையார் வச்சுருப்போம். 3 பிள்ளையார் சாணியில் பிடிச்சி இது வந்து எங்கேயும் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படிங்கிறத பிள்ளையாரா என்ன பண்ணுவார், அருள் பாலிக்கிறாரு. இது கடவுள் பாருங்க, இது கடவுள் இங்கே தான் இருக்காரு, அங்கே தான் இருக்காரு, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. எப்படி சாணத்தில் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீ கும்பிடு, எல்லாமே கடவுளோட அமைப்பு தான் சொல்லி என்ன பண்ணுறாரு, பிள்ளையாருக்கு அது ஒரு அருகம்புல்லை வச்சு அந்த இடத்துல ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, 2 பழத்தை வச்சு அங்கே ஒரு ஊதுபத்தியை வச்சு அங்கே முதல்ல வச்சதுக்கு பிறகு தான் இந்த பொங்க பானையை கொண்டாந்து வச்சு அங்கே இலையை போட்டு அந்த வெண்பொங்கலில் தயிரையும் அடுத்தது வந்து வாழைப்பழத்தையும் வச்சு சாமி கும்பிடுறாங்க. இதில் நீங்கள் எப்பயுமே வந்து 2 தேங்காய் உடைச்சி அதை வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் இது தண்ணீர் எடுத்து விட்டு அந்த சூரியனுக்கு வந்து சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறதுக்காக சூரியனை அந்த பொங்கலையும் அந்த சூரியனையும் கையில் காமிச்சு எப்படி அந்த சூரியனுக்கு ஆராத்தி காமிச்சு நன்றி சொல்லி அந்த நிகழ்வை முடிச்சு அதுக்கு பிறகு உணவு பரிமாறப்படும் எல்லாருக்குமே. இந்த சக்கரை பொங்கல், இந்த வெத்து பொங்கல் அப்படின்னு சொல்கிற இதை விஷயங்களை தாண்டி கரும்பு, இதை பற்றின தகவல்கள் இல்லை நீங்கள் சின்ன வயசில் இந்த கரும்புக்காக நம்ம பண்ண அந்த சேட்டைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் பார்க்குறது? கரும்பு தானே, அதான் எல்லாருக்கும் பிடிச்சது கரும்பு தானே, யாருக்கு பிடிக்காது. சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த உணர்வு நிலை இருக்கும். இப்போல்லாம் வந்து அதான் சொல்லலாம், எல்லாத்தையும் மறந்துட்டு ஆனால் நம்ம எல்லாருமே இன்றைக்கி மறுபடியும் திரும்புகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கள் களியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் அழகாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ தை திங்களில் வரக்கூடிய களியும், அதாவது அந்த பெண் பொங்கலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளை அவங்க கொண்டாந்து படைக்கிறாங்க. எல்லா காலகட்டங்களையும் இந்த பொங்கல் கொண்டாடப்பட்டது. பொங்கல் என்னென்னா தை மாதம் சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. இயற்கை என்னன்னா அந்த கரும்புங்கிறது அவ்வளோ ஆசை அந்த சின்ன குழந்தைகளுக்கு. இந்த செல்ஃபோனில் கொஞ்சம் நேரம் ஒரு நாள் விட்டுருங்க. இந்த பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் ஒரு 2 முடிஞ்ச அளவுக்கு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கையில் செல்ஃபோன் வச்சு தான் ஆகணும். ஏன்னா மேனேஜர் அடிப்பார், ஏதாச்சும் ஒரு வேலையாக இருக்கும், ஏதோ ஒரு உங்களுக்கு கூட தான் இருக்கும். ஆனால் வந்து உங்கள் கூட இருக்க நண்பர்களோட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசி அந்த கரும்பை தின்னு பாருங்கள். அந்த கரும்பு நின்று பார்த்துட்டு அந்த வாய் புண்ணாயிரும் கரும்பு தின்னோடனே. அப்போ தான் வாயில் இருக்கக்கூடிய நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலே என்ன பண்ணுறீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை கரும்பு திங்கும் போது வாயில் உள்ள தெரிஞ்சோ தெரியாமல் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இதாகி அந்த பல்லே வந்து பளிச்சுன்னு மாறும் சில பேருக்குலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா பல் சம்மந்தப்பட்ட குறைபாடே இந்த நேரத்தில் தீங்கும். நீங்கள் பல்லில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கரும்பு தின்னுங்க, பெரிய மாற்றம். நாக்கெல்லாம் எரியும் கொஞ்சம் கரும்பு சாப்பிட்டோன்னே. அதெல்லாம் உங்களுக்கு அந்த நிகழ்வு வந்து பற்றாக்குறையாக உள்ளதை அந்த கரும்பு வந்து சரி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட்டு கரும்பு எல்லாருமே சாப்பிடுங்க. அந்த சந்தோஷமாக உங்கள் வீட்டோட இந்த பொங்கலை கொண்டாடுங்க எல்லாரோடையும். அடுத்ததாக இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நேரம் இருக்கும் இல்லையா? 12 to 1 தான் எப்பயுமே நம்ம சொல்கிறது. 12 to 1 இந்த வருஷம் 12 to 1 சாமி கும்பிடுங்க. 12:40 நீங்கள் எப்போ ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். சில நேரம் பொங்கல் வைக்கலாமா, பொங்கல் பொங்குற நேரமா, பொங்கல் அடுப்பில் வைக்கிற பானை வைக்கிற நேரமாக போயிடுவாங்க. 12 to 1 உங்களுக்கு சாமி கும்பிட முடிஞ்சிச்சுன்னா 12:30 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே உங்களுக்கு சாமி கும்பிட முடியும். உங்களுக்கு சாமி கும்பிடுங்க. சப்போஸ் அந்த நேரத்தில் உங்களுக்கு அடுப்பில் பானை வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சு உங்களுக்கு எது நேரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லா ஊரும் குளிக்கணும், அங்கே வேலை இருக்கும், வீட்டில் வேலை இருக்கும், நிறையா இருக்கும், அவங்க நிறையா இருக்கும் பாருங்க. அதெல்லாம் வந்து அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த அமைப்பு பார்த்துக்கணும். பொங்கலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டாடுங்க. யாருக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் கொண்டாடாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அப்படி கொண்டாடுங்க. நீ சந்தோஷமா கொண்டாடுங்க, அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். அப்படிதானே? கண்டிப்பா. இப்படி ஒரு முறை இருக்கு, இந்த முறையில எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா. இல்ல உங்களுக்குன்னு ஒரு முறை இருக்கும், அதை பயன்படுத்தி ஆனா மன நிறைவோட சந்தோஷமா கொண்டாடுங்க, அதான் அவசியம். இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகிய வட்டமுடையது.
இதுக்குள்ள வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம மகிழ்வா இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளை அறியாமலே இந்த வாழ்வும் நம்மளுக்கு நிறைய மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொடுக்கும். அதனால இந்த பொங்கல் பண்டிகையை நீங்க தொடக்கமா ஆரம்பிச்சு உங்களோட வாழ்க்கையை நீங்க நல்ல முறையில் சிறப்பாக எல்லாருமே கொண்டு போகணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த தருணத்தில் இந்த பொங்கலை நீங்கள் மையப்புள்ளியாக ஆரம்பமாக எடுத்துக்கிட்டு வருடம் முழுவதும் உங்களோட வாழ்நாள் முழுவதுமே உங்களோட வீட்டில் மகிழ்ச்சியும் இன்பமும் வளமும் பொங்கி வழியட்டும் அப்படின்னு நாங்களும் அந்த இறைவன்கிட்ட இந்த நேரத்தில் வேண்டிக்கிறோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.